நிறுத்து. ஹலோ ஹலோ மேடம், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? ஆமா மேடம். யாரு? யாருன்னு தெரியல, பார்த்தா ஆட்டோ கார் மாதிரி இருக்கு. வரேன். ஓகே மேடம். எதுக்கு இப்ப வந்த? எதுக்கு வந்தன்னு கேட்டேன். ஏன் கோவப்படுற? பின்ன கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? ஆட்டோல வந்து டிராப் பண்ணணுமா கிளம்பணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்க என்ன உனக்கு வேலை? என்னது? நானும் அவனை டிராப் பண்ண வந்தேன். நீ தானே ஆட்டோல ஏறின? யார்? நான் ஏறினா? நான் ஏறினாதான் வண்டி எடுப்பேன்னு அடம் பிடிச்சு உட்காந்துட்டு இருந்த. இப்ப எது கத்துற? அவன் ஆட்டோல ஏத்தா முட்டு வந்துட்டான்ற கடுப்பு தானே உனக்கு? இந்த பார், இது ஆபீஸ், இது ஒன்னும் உன் வீடு இல்ல. இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருந்த உன்னை உள்ள தூக்கி போட்டுருவாங்க. போடுவானுங்க நல்லா போடுவானுங்களே. இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். நான் இங்க உட்கார்ந்திருக்கேன், அவன் இங்க உட்கார்ந்திருக்கான். பேசுறோமா சிரிக்கிறோமான்னு பாத்துட்டு போகலான்னு தானே வந்திருக்க. அந்த வைத்தறிச்சல்ல தானே அவனை போட்டு தேவையில்லாம அடிச்ச. ஆமா, இப்ப அதுக்கு என்னன்ற? அந்த நாய் என் வண்டியில ஏறு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்ன ட்ரெஸ் போடுவேன்னு கேக்குறான், நீ பேச மாட்டியான்னு கேக்குறான், உன் ஊடு எங்கன்னு கேக்குறான். நீயும் வெக்கங்கிட்ட அவன்கிட்ட இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருக்க. ஏண்டி, நீ கல்யாணம் ஆன பொண்ணுன்னு அவன்கிட்ட ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டியதானே? அவன் அவ்வளவு யோகியனா இருந்தா உன் பக்கத்திலேயே. போதும், நிறுத்த. என் புருஷன் என்னை விட்டு போயிட்டான், என் நிலைமை இப்படி, என் நிலைமை அப்படின்னு எல்லாத்தையும் ஆபீஸ்ல சொல்லிட்டு இருக்க சொல்றியா? ஏன் மானம் தான் போகும். அப்புறம் இவன் இல்ல எவன் வேணும் என்கிட்ட வந்து பேசுவான். அதுக்கெல்லாம் என்ன இடம் கொடுக்க சொல்றியா? அவன் யோகியனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் ஒழுக்கமானவ, அது எனக்கும் தெரியும், எங்க அம்மாவுக்கும் தெரியும். ஓ முன்னாடிலாம் அவன் கிட்ட பேசாம இருந்து அதை நிரூபிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அப்போ எவன் வேணா அவனை வந்து சிரிச்சு பேசிட்டு போவான், நீயும் வாயை மூடிட்டு போங்கடான்னு சொல்லாம திரும்ப பேசிட்டே இருப்ப. அவன் என்ன கேள்வி கேட்டாலும் நீ இழிச்சு இழிச்சு பதில் பேசிட்டு இருப்ப. நல்ல வேலைடி இது. ஆமா, இது நல்ல வேலைதான். படிச்சவங்களுக்கும் தகுதியானவங்களுக்கும் ஏத்த வேலைதான். இங்க 4 பசங்க கிட்ட சிரிச்சு பேச வேண்டியதா இருக்கும். ஏன்னா நாங்கெல்லாம் ஒரே டீம். என்ன தனியா கூப்பிட்டு என் டீம் லீடர் 1 மணி நேரம் ரூம்ல பேசுவான். என்னது? ரூம்குள்ள தனியா கூப்பிடுவானா? பாத்தியா, சொன்ன உன்ன பதறல, அதுதான் உன் புத்தி. அவன் தலைக்கு மேல 10 கேமரா அவனை பாக்கும். ஒரு வார்த்தை அதிகமா பேச மாட்டான். இந்த மாதிரி வெளியில வரும்போதோ டிராவல் பண்ணும்போதோ காஃபி குடிக்கும் போதுதான் நாங்கெல்லாம் பார்த்து பேசிப்போம். தினமும் 10 மணி நேரம் ஒன்னாதான் இருப்போம். சிரிச்சு பேசினா நாங்கெல்லாம் தப்பானவங்களா? என் மேல எந்த தப்பும் இல்ல, அவன் மனசுல எதுவும் இல்ல. உன் புத்தி தான் தப்பான புத்தி. மிடில் கிளாஸ் பட்டிக்காட்டான் புத்தி இல்ல. இப்ப கூட நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியாதா? என்ன வேவு பார்க்க தானே வந்திருக்க. எதுக்கு சுத்தி வளைச்சு வேவு பார்க்க வந்திருக்கான்னு கேக்குற? தேவத்தான பார்க்க வந்திருக்கான்னு ஸ்ட்ரைட்டாவே கேளு. வாழ்க்கையில ஒரு பிடிப்பில்லைனா ஒண்ணுனா மறக்க வேண்டியது இருக்குண்டே. இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? யாரு? நான் சம்பந்தம் இல்லாம பேசுனா? உன் கவனம் எங்கேயோ இருக்கிறதுனால தானே. இந்த போனை நீ வண்டியிலே விட்டு வந்த. காலையில இருந்து தேவ் காலிங்னு சினிங்கிட்டே இருக்குது. அப்படியே தூக்கி போட்டு உடைச்சிருப்பேன். வேணாம் தாண்டி விட்டேன். இந்தா யாரு? அவன் தானே? எடுத்து பேசுடி. ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கான். எனக்கு எப்படி அவன் பேர் தெரியும் பாக்குறியா? அதான் அவன் மூஞ்சியை தான் போன்ல போட்டோவை போட்டு வச்சிருக்கிய. ஏன் காலங்காத்தா லஞ்ச் சொன்னா அவன் மூஞ்சில தான் முழிக்கணுமோ? பாரு, கேவலமா பேசாத. யாரு? நான் கேவலமா பேசுறேனா? பாரு, நல்லா பாரு, தினைக்கு அவன் மூஞ்சியவே பாரு. நரி முகத்துல முழிச்சா நாள் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என் போனை கொடுத்துட்டல, தேங்க்ஸ். முதல்ல கிளம்பு. ஏதோ டெலிவரி கொடுக்க வந்த டெலிவரி பாய்ட்ட சொல்ற மாதிரி சொல்ற நக்கலு. ஆமா, என் போட்டோ இருக்குதாடி அந்த போன்ல?
இவன் ஆட்டோல போய் போனை விட்டுட்டு வந்தோமே. ச்சே. இப்ப நரி வரும், அதுகிட்ட சொல்லி வை. இன்னொரு வாட்டி நம்ம ஆட்டோக்கு எதிரில் கைகி போட்டுச்சு, ஒதுங்கி போக மாட்டேன்டே, விட்டு ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். நரி ஊழையிடுது, எத்து பேசு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. சி. ஏய், நீ எங்க இங்கே வந்த? முதல்ல தெரு, அப்புறம் கிண்டி, இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டியா? ஆமாம், ஆட்டோக்காரனுக்கு ஐடி கம்பெனிக்குள்ளே என்ன வேலை? நீ தானடா வர சொன்ன, அதான் வந்தேன். நான் வர சொன்னேண்ணா? எப்போ? என்ன பயத்தில் பேசின வார்த்தையெல்லாம் மறந்துட்டியா? அது எப்படி மறக்கும்? உனக்கு தில்லு இருந்தால் ஏரியா பக்கம் வான்னு சொன்னதே நான் தானே. ஆனால் ஆஃபீஸ் நேரத்தில் ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து நிற்கிற. 5 மணிக்கு மேலே வெளிகேட்டில் வந்து நெல்லு, அடிச்சு புரண்டு சண்டை போட்டுக்கலாம். ஓவரா பேசுற, உனக்கு வாயால தான்டா சாவு. என்ன பாஸ், அதுக்குள்ளே சாவு வரைக்கும் போயிட்ட? இன்னும் எனக்கு ஃபிகர் செட் ஆகணும், லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், ஹனிமூன் போகணும். இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? நீ பாட்டுக்கு முனிவர் மாதிரி வந்து சாபம் விடுறா. சீக்கிரம் கிளம்பு. நீ முறைக்கிறது இந்த கேமராவில் செக்யூரிட்டி பார்த்தா 10 நிமிஷத்தில் கேட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கழி தின்னுட்டு இருப்பேன். டேய், ரொம்ப பேசாதடா. நான் பார்க்காத போலீஸ் ஸ்டேஷனா இல்லை எனக்கு தெரியாத போலீஸா? அவளுக்கா உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன், பொழைச்சுப்போ. என்ன சொன்ன? அவளுக்காகவா? எவளுக்காக? என் கூட ஆட்டோவில் வந்துச்சே கயல், அந்த பொண்ணுக்காகவா? நான் சொன்ன டைலாக்கா எனக்கே ரிப்பீட் போடுற. அன்னைக்கு அந்த பொண்ணு கூட இருந்ததுனால தான் நான் டீசெண்டாக போனேன். அவள் என் கூட வேலை செய்கிறவ, நீ அவளை கூப்பிட்டு வந்து விட்டு போகிறவன். உனக்கே இவ்வளோ இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? புரியுது புரியுது, ஆட்டோக்காரனுக்குள்ள ஒரு கரகாட்டக்காரனா? அதான பார்த்தேன். பால் குடிக்காத பூனை, தேனிக்கு ஆசைப்படாத தேனி, இதெல்லாம் இருந்ததா சரித்திரமே இல்லையே. என்ன பாஸே, மனசுக்குள்ள லவ் அம்மிங்க? என்னடா சம்பந்தமே இல்லாமல் நம்ம லைனில் கிராஸ் பண்ணுறானேன்னு பார்த்தேன். இப்போதான் புரியுது. என்ன தெய்வீக காதலா? அப்போ பின்னாடி இனிமேட்டு நீ சுத்துறத பார்த்தேன், வெட்டி கூறு போட்டுருவேன். கையெடுக்கிறியா? கையை இடுன்றல. டீசெண்டாக இருக்கிறதுனால சப்ப பசங்க நினச்சிட்டியா? சிந்தாரிப்பேட்டை, கொருக்குப்பேட்டை, பழைய வண்ணாரப்பேட்டை, வியாசர்பாடின்னு எல்லா ஏரியாவிலேருந்தும் படித்த பசங்களை பொறுக்கி வைக்கிறதாண்டா இந்த ஐடி. உள்ளுக்குள்ளே நானும் பொறுக்கி தான். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த ஐடி கார்டும் டையும் போட்டனே. ஏரியாவில் எல்லா வித்தையும் தெரிஞ்சவன் தாண்டா நானும். இந்த கேமராவுக்கு பயந்து வாழ்ந்துட்டுருக்கோம். தைரியம் தான் ஒரு நாள் வெளியே வா, சந்திக்கலாம். அப்போ வைடா கையை, நீயா நானான்னு பார்த்துடலாம். முதல்ல இன்னைக்கு நைட் நீ எப்படி வீட்டுக்கு போறான்னு பார்க்குறேன். ஏமா குடிச்சிட்டு என்ன அடிக்கிற மாதிரி கனவு காண போறியா என்ன? ஏன் பீக்கின்தாவோ பீக்கோ. என்னது? என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொண்டு தெலுங்குல சொன்னா பஞ்ச் டைலாக் புரியாத பரதேசி. டேய், என்ன நீ வேலை செய்கிற இடம்ன்றனால துள்றியா? பரதேசி நான் கூப்பிட்றேன். டேய், என்னை இது வரைக்கும் அவனும் கை நீட்டி கூட பேசினதில்ல. டேய் போடா, எப்போ பார்த்தாலும் அரிப்படம் மாதிரி பரபரப்பாகவே இருக்க. நான் பார்க்கறதுக்கு தான் அமைதியாக இருப்பேன். ஆனால் அரவிந்த் சாமி கிடையாது, ஆக்ரோஷமாக சாமி. என்னை ஆட வச்சிடாத, அப்புறம் ஆட்டோலாம் டேரா கிஞ்சிரும். என்ன சொன்ன? கையில் பின்னாடி நான் சுத்தக்கூடாதா? முதல்ல அவ பின்னாடி நீ சுத்துறதுன்னு இருக்கு. ஏற்கனவே பாதி தடியில் போலீஸ் சாமியார் மாதிரி இருக்க. இன்னும் வளர்ந்துருச்சுன்னு வை, தேவதாஸ் மாதிரி ஆயிடுவேன். போ, இனிமே என் கண்ணெல்லாம் பற்றாத, பொழைச்சு போ. உனக்கு பேச தெரியும், எனக்கு செய்ய மட்டும்தான் தெரியும். சிரிச்சிட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். இனிமேட் நீ அவளை பார்த்தாலோ இல்லை அவ உன்னை பார்த்தாலோ அவளை அடிக்க மாட்டேன்டா, உன்னை வெட்டி கூறு போட்டுருவேன். ஜாக்கிரதை. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். பட்ட ஏ ஆட்டோ, முடிஞ்சா பார்த்துக்க. ஏய், இனிமே நீ எனக்கு அடிமை. நான் வாடி நான் வரணும், போடினா போணும். புரியுதுல? வாடி வாடின்றல. உள்ள வரலாமா?
உள்ள வரலாமா? ஐயோ 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 இங்க பாரு மாயா. ஐயோ 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 அறிவு, உங்களுக்கு என்ன அறிவு கிரிவு கெட்டு போச்சா? என்னங்க இங்க வந்து பாருங்களேன், சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அறிவு, என்னடா அது? கேக்குறாருல, சொல்லுங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ற வயசா இது? இல்லையே, நாங்க கார்ல தானே போய் கல்யாணம் நீ பண்ணிட்டோம். பேசாத, வாயை மூடு. ஏதோ போற திரும்பி வர மாட்டேன்னு சொன்ன, இப்ப எப்படி வந்து நிக்கிற? செஃப் சந்தியாவா தானே இனிமே உன் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னேன். இப்போ உன் சித்தி சந்தியாவா வந்திருக்கேன். என்ன ஷெஃப், என்ன இதெல்லாம்? எங்க வீட்டு உப்பை சாப்பிட்டு எங்களுக்கு எப்படி செய்வீங்க நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இத பாருங்க மாமா. இத பாரு மாமா கேமா, உன்னை கொன்னுடுவேன். சரிக்கா. அக்கா கிக்கானாலும் உன்னை கொன்னுடுவேன். அக்கான்னு கூப்பிட்டாலும் கொன்னுடுவீங்க, மாமான்னு கூப்பிட்டாலும் கொன்னுடுவேன்னு சொல்றீங்க. நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன், அப்படியெல்லாம் பேசாதீங்க. எங்க வீட்லயே சாப்பிட்டுட்டு எங்க கூடவே இருந்துட்டு இப்படி பண்ணிட்டியே. என்ன ஆகும்னா உங்க வீட்டு சாப்பாடு, உங்க வீட்டு உப்பு, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. உங்க வீட்டு உப்பு காரம் எல்லாமே நான் தான். ஏமாயா, நீ சந்தோஷ்க்கு போட்டிய சொக்கு பொடி, அது கூட நான் கொடுத்தது தானே. அதனால தானே நீ இன்னைக்கு அவன் கூட கொடுத்து நான் நடத்திட்டு இருக்க. அறிவு, அவ வந்ததுல இருந்து நக்கலா பேசிட்டு இருக்கா, நீயே பார்த்துட்டு சும்மா நிக்கிற. உனக்கோ செல்வி மாதிரி கிறுக்கு கிறுக்கு பிடிச்சுக்குச்சா? அண்ணே, அண்ணி, என்னை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு நீ ஒன்னும் கொலை பண்ணல. நீ பண்ணிருக்கிறது மடத்தனமான காரியம். உனக்கு கல்யாண ஆசை வந்திருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம பிசினஸ் ஃபேமிலிலேயே எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம அந்தஸ்து என்ன? போயும் நம்ம கையால சம்பளம் வாங்குற ஒரு ஒர்க்கரை கல்யாணம் பண்ணிருக்க. ஒர்க்கரா? யாரு கேக்கே? நானா? கேக்கேவா? என்னடி என் வீட்டுக்கார் பேரை சொல்லி கூப்பிடுற? நீங்க தானே மாமான்னு கூப்பிட கூடாதுன்னு சொன்னீங்க. அவர் பேரு கேக்கே தானே. என் அப்பாவையா பேர் சொல்லி கூப்பிடுற? உன்ன என்ன மாயா இதெல்லாம்? நீங்க பேசாதீங்க அங்கிள். இல்ல மாயா, உங்ககிட்ட பேசவே எனக்கு அருவருப்பா இருக்கு. மாயா, என் நிலைமை அப்படிமா. உன்கிட்ட எல்லாத்தையும் பொறுமையா சொல்றேன், உள்ள போய் பேசலாம். பொறுமையா பேச போறீங்களா? நான் இத்தனை நாள் பொறுமையா இருந்ததே உங்க முகத்துக்காக மட்டும்தான். தப்பு பண்ணிட்டீங்க டாடி. இவ அங்கிளை வளைச்சு போட்டு நம்ம குடும்பத்துக்குள்ள வருவான்னு முதல்லயே எனக்கு தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் உங்ககிட்ட நான் எப்பவோ சொல்லிருப்பேன். என்ன மாயா சொல்ற? ஏன் மாயா அதெல்லாம் பேசிட்டு? எங்களுக்கு தான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல. ஏங்க, நீங்க ஏன் அவங்களுக்கு பயப்படுறீங்க? நம்ம வீட்லயே சின்ன பொண்ணு இவ தானே, இவ தான் நமக்கு பயப்படணும். மாயா, நான் உன்னோட சித்தி. ஆனா அந்த காலத்து சித்தி இல்ல, சூப்பரான மாடர்னான சித்தி. நீ எனக்கு பயப்படலாம் தேவையில்ல. வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தா போதும். வயசுல பெரியவ மாதிரியா நீ நடந்துகிட்ட? அங்கிள் ரூமுக்கு போனா நீயே போய் பூட்டிப்ப, அவர் ஆபீஸ்க்கு போனா கதவை சாத்திப்ப. இப்ப என்ன லைஃப் டைம்க்கு இவரை வளைச்சு போட்டு இப்ப எங்க வீட்டுக்குள்ளே வாழ்ந்துடலான்னு வந்திருக்கியா? என்ன கதவை பூட்டிக்குவாளா? இதெல்லாம் எப்ப இருந்துடி நடக்குது? ஏங்க, இந்த வீட்ல உருப்படியா கல்யாணம் பண்ணிக்கிட்டது நம்ம 2 பேர் மட்டும்தான். ஏண்டி இந்த லவ் கிவெல்லாம் எப்பையில இருந்துடி நடக்குது? இவங்க லவ் எல்லாம் இப்ப இல்லம்மா, எப்பத்துல இருந்து ஓடிட்டு இருக்கு. நான் ஒரு லூசு சைலண்டா டாடி கிட்ட வந்து சொல்லிருந்தா எப்பவோ இவ வாளை ஒட்ட நறுக்கிருப்பாரு. யார் வாழ யார் நறுக்கிறது? உங்க அப்பாவுக்கு 22 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. கொஞ்சமாவது இவரை பத்தி யோசிச்சிருப்பாரா? இவர் என்ன சன்னியாசியா? உங்க அப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் இவர் கல்யாணத்தை பத்தி யோசிச்சிருப்பாரா? வேணாம் சந்தியா, அண்ணன் நிறைய வாட்டி கேட்டிருக்காரு. நான் தான் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அவர் மேல எந்த தப்பு இல்ல. போய் சொல்லாதீங்க. என்ன கட்டிக்கொண்டு நானே சொன்னப்போ நீங்க 16 வயசு பையன் மாதிரி இவருக்காக தானே பயந்தீங்க. கேக்கே, நீங்களே சொல்லுங்க. 42 வயசுல இவர் செட்டில் ஆகுறாரு. வாழ்க்கை பூரா உங்களுக்காகவே உங்க இஷ்டத்துக்காகவே வாழ்ந்திருக்காரு. இப்ப அவருக்கு பிடிச்ச பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது ஒரு தப்பா? எது தப்பு எது ரைட்டுன்னு எனக்கே தெரியல. ஏன் அறிவு, எனக்கே இப்ப 1000 பிரச்சனை. இதுல இது வரையா? இது எங்க போய் முடிய போதோ? என்ன பண்றியோ பண்ணு. அண்ணே அண்ணே அண்ணே, என்னடி நம்ம வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாம போச்சு. நான் அப்பவே நினைச்சேன் இவ முருங்கக்காய், வெள்ளரிக்கீரை, மாதுளை ஜூஸ்ன்னு ஸ்பெஷல் ஐட்டமா அடுக்கும் போதே. ஆனா நான் கொஞ்சம் பயந்தேன்டி. என் பயம்லாம் உங்க அப்பா எங்க இவளுக்கு மயங்கிடுவாரோன்னு தான். பாவம் உங்க அப்பா ரொம்ப யோகியன். நான் அவரை போய் சந்தேகப்பட்டேனே. சி வாய் மூடு. என் டாடி சொக்க தங்கம். உன்ன மாதிரி லூசோ இல்ல. தோ இவள மாதிரி ஒரு ஃப்ராட கட்டிக்கிறதுக்கு அவர் ஒண்ணு முட்டாளோ இல்ல.
மாயா வாய மூடு. வந்த உடனே ஏன் வெறுப்பேத்துற? நீ பண்ணதைய நான் பண்ணிட்டேன். நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தா உனக்கு தான் லாபம். லாபமா? கழுத படத்துக்கு மேல கூட தான் என்ன பாரு யோகம் வரும்னு எழுதி இருக்கோம். அதுக்குன்னு கழுதிய வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சுக்க முடியும்? கல்யாணம் வேற பண்ணிட்டீங்க. என்ன பண்றது? எங்கேயாச்சும் தனி கொடுத்துன போங்க. போங்க. என்னது தனி கொடுத்தனமா? அக்கா, நீங்க எனக்கு மாமியார் இல்ல. நானும் நீங்களும் ஒரே வீட்ல மருமகளா இருக்கோம். உங்களுக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கோ எனக்கும் அதே உரிமை இருக்கு. ஒழுங்கா ஆரத்தி எடுத்து உள்ள வரவேற்கிற வழிய பாருங்க. ஆரத்தியா? யாருக்கு? சந்தோஷ். சந்தோஷ், சந்தோஷ், இங்க பாரு. உங்க அங்கிள் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு. நம்ம வீட்டு சமையல்காரியே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. நம்ம மான மரியாதை எல்லாம் போச்சு. அங்கிள், என்னது இது? ஆன்ட்டி என்ன சொல்றாங்க? என் நிலைமை அப்படி சந்தோஷ். இந்த ஷெஃப் சந்தியா செஞ்ச காரியத்தை பாத்தியா? இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு சந்தோஷ். சந்தோஷ், அது வந்து என்னன்னா... அங்கிள், என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. சந்தோஷ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நீங்க 2 பேரும் என்கிட்ட எதையும் பேசாதீங்க. சந்தோஷ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு சந்தோஷ். விடுங்க. அக்கா, கோவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்து ஆரத்தி எடுங்க. இது என் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நாள். நீங்களும் ஒரு பொண்ணு தானே. இந்த நாள் எனக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ப்ளீஸ் வந்து ஆரத்தி எடுங்க. உங்க சித்தப்பாவை பார்த்தா பாவமா இருக்குடி. ஆனா இவளை பார்த்தா கடுப்பா தான் இருக்கு. போனா போகுது. நீ போய் ஆரத்தி கொண்டு வாடி. நான் உள்ள போனா ஆர்த்தி எடுத்துட்டு வர மாட்டேன். கத்தி எடுத்துட்டு வந்து இவளை குத்திடுவேன். அவ்வளோ கடுப்புல இருக்கேன் நானு. உனக்கு இந்த வீட்ல ஆர்த்தியும் கிடையாது, எந்த மரியாதையும் கிடையாது. திறந்த வீட்ல எதுவும் நுழையுமே, அந்த மாதிரி போய் தொலை போ. ஏமாயா இப்படி பேசுற? என்ன சந்தியா, எதுக்கு சிரிக்கிற? என்னடி இவ நம்ம திட்டின திட்டுல லூஸ் ஆயிட்டாளா? இப்படி சிரிக்கிறா? இவங்கெல்லாம் நம்மள இப்படி அவமானப்படுத்துவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் போறதுக்கு முன்னாடி ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணி நமக்கு மரியாதை செய்யறதுக்கு ஒரு சிட்டி ரோபோவை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சிட்டி ரோபோவா? ஆமா, இப்ப வரும் பாருங்க. செல்லம், முத்து, முத்து கண்ணு, ஆரத்தி கொண்டு வாமா.